தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். யூகேல எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது, பிஸியான ரோட் கிட்ட. இந்த க்ரீன் ஸ்பேஸுடைய நேம் வந்து ஃப்ராக் வாக் பாக்கெட் பார்க். இந்த க்ரீன் ஸ்பேஸில் நிறைய பிரிட்டிஷ் பெரினியல் ஃப்ளவரிங் பிளான்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸ்ப்ரிங்கில் தொடங்கி ஆட்டம் வரைக்கும் நிறைய பூக்கள் வந்து இங்கே பூத்து குலுங்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நான் அந்த ஏரியாவை க்ராஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு பூ வந்து பூத்துருக்கும். ரொம்பவே பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்கள் எல்லாமே வந்து பாலினேட்டிங் இன்செக்ட்ஸான பீஸ், பட்டர்ஃப்ளைஸ், ஓவர்ஃப்ளைஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய பூக்கள் வச்சுருப்பாங்க. நான் யூகேயில் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுடைய பிரதானமான ஜாப் வந்து அர்பன் ஏரியாஸில் இந்த மாதிரி க்ரீன் ஸ்பேசஸ் உருவாக்குறது தான். அதாவது எந்த மாதிரியான செடிகள் வைக்கணும், எத்தனை நம்பர்ஸில் வைக்கணும், அந்த செடிகள் வந்து எந்த பொசிஷனில் வைக்கணும், சன்லைட் இருக்க மாதிரி இடத்துலையா இல்லை ஷேடான இடத்துலையா, அதுக்கப்புறம் அந்த பிளான்ஸ் வந்து வறட்சியை தாங்கி வளருமா, அதுக்கப்புறம் பாலினேட்டிங் இன்செக்ட்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்து டிசைன் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. இந்தியாவில் இந்த மாதிரி ஸ்பேசஸ் வந்து நிறையா இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து நம்ம கான்க்ரீட் பண்ணி பணமாக்குறதுலையோ இல்லை இந்த மாதிரி இடத்த வந்து வேஸ்ட்டாக குப்பைகளை கொட்டி ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லாமல் ஆக்கிறதுலையோ தான் இருப்போம். இந்தியாவிலையும் இந்த மாதிரி இடங்களை வந்துட்டு க்ரீன் ஸ்பேஸஸாக உருவாக்குனா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு பழச்செடிகள் கூட வச்சுருந்தாங்க. இப்போது இது வந்து ஒயிட் கரண்ட் நிறைய பழுத்து இருந்தது. பறித்து சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பரான டேஸ்ட். இந்த க்ரீன் ஸ்பேஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது அந்த ஊரில் இருக்க லோக்கலில் இருக்க ஆளுங்களே தான் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு கலெக்டிவ் குரூப்பாக இருந்து. இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் நிறைய ஸ்பேசஸ் வந்து டிசைன் பண்ணோம்.